கைஸ் லொக்கேஷனுக்குள்ளே வந்துட்டேன். ஆரம்பத்திலே ஒரு சரியான ஒரு சம்பவம். அதை தாண்டி தான் உள்ளே வந்தேன். பாருங்க பயங்கரமாக இருக்குது. கைஸ் இது ஒரு வீடு மாதிரி. இந்த ஓலையிலே கட்டியிருக்காங்க இந்த லொக்கேஷனை. உள்ளே போயிருக்கிறதுக்கு முன்னாடி வெளியே போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு. இருக்கு கைஸ். இதே மாதிரி தான் கைஸ் நிறைய ரூம் இருக்கு. ஹலோ கைஸ் அப்படியே ஃபஸ்ட்டு சுற்றி முற்றி இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேங்க. இங்கே வெளியெலாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறேன். சீக்ரெட் ரூமாக போகுது கைஸ். இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சொல்லவே தேவையில்லை. நான் உள்ளே போய்ட்டு கட்டுறேன் பாருங்க. ஹலோ யார் இருக்கிறது இந்த இடத்துல? அழுகுற மாதிரி சவுண்ட் கேட்குது லைட்டா. நீங்கள் தான் அழுதிங்களா? தெரிஞ்சுக்கலாமா? இது காமெண்ட் மாதிரி இருக்குது. இதுலேயும் ஃபுல்லாக காடு தான் கைஸ். இங்கே பாருங்களேன். இதில் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியல எனக்கு. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அந்த இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்களா? தெரிஞ்சுக்கலாமா? சரிங்கண்ணா லாக் ஆகிட போகிறோம். இதில் ஒரு ரோடு மாதிரி போகுது, வழி மாதிரி போகுது. இதை போகலாமான்னு தெரில கைஸ். நான் ட்ரை பண்ணுறேன். உங்களே மாரி எதுவுமே இல்லை கைஸ். நினச்ச மாதிரியே இந்த இடத்துல இருக்குது. வருங்க கைஸ். எதிர்பார்த்தேன் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு உடச்சி வரப்பட்டுருக்காங்க. உடச்சி வரப்பட்டுருக்காங்க. புள்ளி கத்துது கைஸ். நான் இன்னும் உள்ளே போகல சீஸாக. பாருங்க தரமாக பண்ணி வச்சுருக்காங்க. பொட்டி இருக்குது கைஸ். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. ஹலோ சவுண்ட் கேட்டுச்சுப்பா. யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? கைஸ் இப்போ தான் கைஸ் வந்திருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஹேய் யாரே? ஃபுல் அக்யூமெண்ட்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது. ரொம்ப ரிஸ்க்கு கைஸ். வருங்க துணிலாம் போட்டு உட்கார்றதுக்கு பண்ணியிருக்காங்க. ஹேய் யாரே? யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அங்கே வருங்க கைஸ். சவுண்ட் கேட்குது கைஸ். ஹலோ ஏய் யாருண்ணா இங்கிறது இருக்கிறது?
யாரும் சொன்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. ஃபுல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பீப்புள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படி எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். பாருங்க போடுறதுக்கு சீரமாக இருக்கா இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வந்துட்டு போயிடுவாங்க. ஸ்மாட்ச் பாக்ஸ்லாம் இருக்குது. சரக்கு மூடியோட இது இந்த லொக்கேஷனுடைய ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருந்தேன் சரக்கு மூலமாக பாதிக்கப்பட்டு ஒருத்தர் இறந்துருக்கானா. இதுதாங்க சரக்குலாம் அடிக்கக்கூடாது. சரக்குன்னு சொன்னால் கோவம் வருதா உங்களுக்கு? ஹலோ பாருங்க சவுண்டு கேட்குது. சரிங்க இந்த பாட்டில் எடுத்து கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுப்பானுங்க. நீங்கள் எதனால் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? நான் உங்களுக்கு இந்த சரக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன் ஃப்ரீயாக. இந்த சரக்கு வந்து நான் உங்களுக்கு தரேன், வாங்கிக்கிறீங்களா? என் தம்பியை நினச்சி வாங்கிக்கிறீங்களா? நான் சரக்குலாம் அடிக்கக்கூடாது, நான் ரொம்ப தப்புண்ணா. புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டிலலாம் வந்து எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க. இந்த சரக்கு மூலமாக பாதிக்கப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர். நல்லா புரிஞ்சுக்கோங்க அதை மட்டும். ஓகேவா? இந்த பாட்டில் வந்து சின்ன பாட்டில் வந்து உங்கள் உயிருக்கே வந்து ஆபத்து. புரியுதாண்ணா உங்களுக்கு? இந்த சின்ன பாட்டிலு உங்கள் உயிருக்கே இது ஆபத்து. நான் சின்ன பையன் தானே வயசில், இருந்தாலும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். பாட்டிலில் தட்டி விட்டு நானா இந்த பாட்டிலால் ஏகப்பட்ட பிரச்சனைகள்னா, ஃபேமிலிலையும் சரி பர்சனலாகவும் சரி. சீரியஸாக பார்த்தீங்கன்னா இந்த அனுபவப்பட்டிருக்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்போ ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் அனுபவப்பட்டிருக்காங்க. அதனால் நான் சொல்கிறேன். ஓகேவா? நான் வயசில் சின்ன பையனாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் எனக்கும் தெரியும். இந்த பாட்டிலால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் அழியுது. கைஸ் எனக்கே தெரியும். ஒரு சில ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மதுவால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு. அந்த சண்டை, அப்புறம் இந்த சந்தேகப்பட்டு அடிக்கிறது, ஏகப்பட்ட பிரச்சனை கைஸ். தயவுசெய்து அப்படிலாம் யாரும் பண்ணாதீங்க. இந்த பாட்டில் அங்கேயே போட்டேன் கைஸ். கைஸ் எனக்கு அட்வைஸ் பண்ணுற ஏஜ் கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் சொல்கிறேன் கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மதுவால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. ரொம்ப ரொம்ப கஷ்டம் கைஸ். அவங்கள வந்து ஒரு 300 ரூபா சம்பளத்துக்கு போனால் கூட பார்த்தீங்கன்னா அந்த காசு வச்சு ஒரு சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா தவறான முறையில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா பழக்கங்கள் அடிக்ட் ஆகிடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. அண்டு நிறைய பேர் இறந்து கூட போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. சீரியஸாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல கைஸ். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மதுவால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டு இறந்து கூட போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே. அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் கைஸ் நான் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், என்னோடய ரிச்சுவல்ஸ் நான் சேனல்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். என்னோடய அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு என் ஏஜ் கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். இந்த அட்வைஸ் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் கைஸ் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மதுவால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா அடிக்ட் ஆகி ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்கு இது பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மது, அதுக்கப்புறம் திருடுறது. நான் உங்களுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அட்வைஸு. கைஸ் இது இவருக்கு மட்டும் சொல்லலை, நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன். அதாவது என் சேனல் வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சி நீங்கள் பார்க்குறீங்களே, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஆண்களையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நல்லவங்களும் இருக்காங்க. அந்த ஒரு சில பேர் பண்ணுற தப்பால் பார்த்தீங்கன்னா நமக்கும் பார்த்தீங்கன்னா அது கெட்ட பேர் தான் ஆகுது கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா அதை எல்லாருமே பார்த்தீங்கன்னா மதுவை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுவால் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதனால் முடிஞ்சளவுக்கு நான் சொல்கிறேன் கைஸ். இந்த அட்வைஸ் நீங்கள் எடுத்துப்பீங்களான்னு தெரில. முடிஞ்சளவுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். கண்டிப்பாக நீங்கள் பாருங்க, இந்த பாட்டிலால், குட்டி பாட்டிலால் இந்த கைஸ் ரொம்ப பிளர் வருது கைஸ். இந்த குட்டி பாட்டிலால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டாகுது தெரியுதா? பாருங்க ஃபுல்லாக பாட்டில் எல்லாமே அப்படி தான் கைஸ் கிடக்குது.
சிகரெட் பாட்டில் கிடக்குது இங்கே. சிகரெட் பாட்டில் கிடக்குதா? ஏய் யாரு? நான் இப்போ தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன். நான் இப்போ தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன். ஆனால் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை மிரட்ட ட்ரை பண்ணுறீங்க. கட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கோங்க கைஸ். இங்கே பாருங்க. அடேங்கப்பா கைஸ், ஏனிலாம் போட்டிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே ஆக்டிவிட்டீஸ் தான். இங்கேயும் பாருங்க அதே ஆக்டிவிட்டீஸ் தான். ஃபுல்லாக சிகரெட் அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல எப்படி இறந்துருப்பீங்கன்னு தெரியும் உங்களுக்கே. நான் சொல்ல வேண்டியதில்லை. பார்த்துக்கலாம், இந்த மதுவால் ஒரு உயிரே போயிருச்சு. உங்கள் கூட வந்து சரக்கு அடித்தவங்களாம் இப்போ ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த ரூம்குள்ளே இறந்தனால, இந்த இடத்துல இறந்தனால நீங்கள் இந்த இடத்தையே நீங்கள் சுற்றி வரணும். இப்போ உங்கள் ஃபேமிலி அவங்களாம் யார் பார்த்துப்பா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் பண்ணுற சின்ன தப்பாக தான் நான் எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. சத்தியமாக சொல்ல ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டு இருக்கு. நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சில தப்பால் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டோடைய ஆண்களோட பேரும் கெடுது. இப்போ உங்களுடைய உயிரே போயிருக்கு இந்த இடத்துல. ஆம்புலன்ஸ் சவுண்டு ஹெவியாக இருக்குது. நான் காட்டுக்குள்ளே தான் இருக்கேன், இருந்தாலும் இங்கே வரைக்கும் சவுண்ட் கேட்குது. இப்போ லோக்கலில் தான் இங்கே நான் ஆக்சிடென்ட் ஆகி நான் வந்திருக்கும் போல். பாருங்க ஏதோ போடுறாங்க. பாட்டில் கெட்டில் எடுத்து அடிச்சிட்ருக்கான். இது வெள்ளை வெள்ளையாக பெயிண்ட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது என்னன்னே தெரில. ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி தான் ஒரு பெயிண்ட் இருந்துச்சு. மேலே கூடாரெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க கைஸ். சரி ஓகேண்ணா, நான் சொல்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். அண்டு நீங்கள் இப்போ உங்களால் நினச்சா கூட அந்த ஹாப்பினஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இது பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த உலகத்தொட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா திருப்பி உங்களால் இந்த இடத்துக்கு வரவே முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்களுக்கும் புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த லவ் ஃபெயிலியர் பள்ளி கற்று பார்த்தீங்களா? நான் சொல்கிறது கரெக்டு. நிறைய பேர் இந்த லவ் ஃபெயிலியர் இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ லவ் பண்ணுற புள்ள பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணிட்டு நீங்கள் போயிடுறீங்க. பிரேக்கப் ஆகிடுது. அவங்க ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லுங்கள்? எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். ஒரு அண்ணா தான். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் வயசில் மூத்தவர் தான். ஒரு பிள்ளையை பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு பிள்ளையை பார்த்தீங்கன்னா சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தரை இவரையும் லவ் பண்ணிட்டு இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப மன உளைச்சல இதாகி ரொம்ப அஃபெக்ட் ஆகி அவருக்கு ரொம்ப இதாகிடுச்சு. மென்டலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டார். அண்ட் ஒரு பைக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக இறந்தே போயிட்டார் அந்த இடத்துல. ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த மென்டல் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிடுச்சு. மென்டலி பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவரோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணிட்டாரு. அதெல்லாம் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு சில இடத்துல தோண்டும், என்னடா அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரிங்க்ஸை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் அவங்க எல்லாத்தையும் சொல்லுங்கள் தயவுசெய்து. ஓகே, இந்த இடத்துல நான் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நான் இருந்தாலும் நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன்.
அட்வைஸ் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லைண்ணா. இப்போ எல்லாமே போயிடுச்சு உங்களை கை விட்டு. ஓகேவா? அவ்வளோதான். சரி கேஸ், இந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா நான் வெளியே மட்டும் ஒரு டைம் காட்டிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். வெளியே இந்த அவுட்ரு முன்னாடி பேசிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு வந்த ரூமே. இதுதான் நான் இங்கே பாருங்க, குட்டியூண்டு ரூமில் எத்தனை வீடு கட்டி வச்சுருக்கானுங்க. சீரியஸாக இந்த ரூமுக்குள்ளே எத்தனை வீடு கட்டி வச்சுருக்கானுங்க தெரியுமா? போயிட்டே இருக்குது லொக்கேஷனு. ஓகே கேஸ், நான் பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டேன். இடத்த விட்டு கிளம்பலாம் கைஸ். பை பை, டாட்டா, டேக் கேர், ரிச்சுவல் சரவணா.